ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு பொரிச்ச பத்திரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இன்னும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக அரைக்கணும், நைஸாக அரைக்க வேண்டாம், தறி அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலக்கிக்கணும். கூட எள்ளு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி சப்பாத்தி கல்லில் பரத்தணும். திக்காக இருக்கணும், மொத்தமாக பரத்தணும், நைஸாக பரத்தக்கூடாது. பரத்திட்டு நான் ஒரு மூடியில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ரவுண்டாக இருக்கும். அதனால் இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் எல்லாம் பரத்திட்டு இதான் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ திக்காக இருந்தால் தான், மொத்தமாக இருந்தால் தான் சுட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்டியில் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பத்திரியை பொரித்து எடுத்துக்கலாம். நாலு நாளாக போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு வேகமாக வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு வேகணுன்னா ரெண்டாவது தரம் ஒருக்க போட்டு எடுத்துக்கலாம். நான் ரெண்டாவது தரம் போட்டு எடுக்குவேன். அது வெந்துருச்சு. பொரிச்ச பத்திரி ரெடி ஆயாச்சு. அதை பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிச்ச பத்திரி. ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.